இன்னொரு வாட்டி இந்த மாதிரி அருண் நீங்க திட்டுனீங்க, அப்புறம் பாருங்க உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இல்ல, ரொம்ப வருத்தமா இருக்கான். பாவம் இல்லையா? நீங்க எல்லாரும் முன்னாடியும் திட்டி மிரட்டிட்டீங்க. அவனுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அம்மா, அப்பா கிட்ட சொல்லுங்க நான் குட் பை தானே. ஆ, குட் பாய் தான் அருண், குட் பாய். ப்ளீஸ் மறுபடியும் எல்லாரும் முன்னாடியும் அருணை அந்த மாதிரி திட்டாதீங்க. அவன்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா நீங்க அன்பா சொன்னா அவன் கேட்பான். ஐ லவ் யூ அம்மா. பாத்தியா உன் புது அப்பாவை நான் எப்படி திட்டி மிரட்டினேன்னு? இனிமே நீ இப்படி குறும்புத்தனம் பண்ண மாட்டியே. சாரி சொல்ல வைக்கலையே. என்னடா இது? இந்த விஷயத்துக்காக உன் புது அப்பாவை நான் சாரி வேற சொல்ல வைக்கணுமா? அடடடா, இப்போதான் கவனிக்கிறேன். என் ஒய்ஃப்க்கு இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒன்ன மாதிரி சாரில வேற யாரும் அழகா இருக்க மாட்டாங்க. அப்படியா? ஏதோ சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லி இந்த புடவைய கட்ட வேண்டியதா ஆயிடுச்சு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த புடவை எனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு. அப்படின்னா சரி. பிரதீப், இன்னைக்கு முதல் முறையா நான் பாயசம் பண்ணிருந்தேன். அத பண்றதுக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பரா பண்ணிருந்தேன். உண்மையை சொல்றேன், நான் இப்படி ஒரு பாயாசத்தை இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. அப்படியே உன்ன மாதிரி ஸ்வீட்டா இருந்துச்சு. யார் அது? ஏய் பிரதீப், லேட் ஆயிடுச்சு, மீட்டிங்க்கு போகணும்ல. அண்ணா, ஒரு 2 மினிட்ஸ். இதோ வந்துட்டாருங்க. சரி, அப்போ கீழே வந்துரு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிண்ணா. சீக்கிரம் வா. சாரி, நான் இப்போ உடனே போகணும். கல்யாணம் ஆன 2வது நாளே இப்படி தனியா விட்டுட்டு போறியே. எனக்கும் போகணும்னு தோணல. ஆனா உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடு, அவர் ஓகே சொல்லிடுவாரு. யார்? எங்க அண்ணனா? சத்தியமா மாட்டாரு. அதுவும் இல்லாம ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா போகணும். போனா போ, நீதான் பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே. கல்யாணம் ஆன மறுநாளே பொண்டாட்டி விட்டுட்டு ஆபீஸ்க்கு போறாராம். ஏய் இல்ல ஸ்வீட் ஹார்ட், இத பாரு, 10 நாளா கல்யாண வேலையால நான் ஆபீஸ் பக்கம் போகவே இல்லைல்ல. மீட்டிங் முடிஞ்சதும் வந்துருவேன். ஆனா கூப்பிடுறாரு, நான் கிளம்புறேன். இத பாரு, கோச்சுக்காத, நான் சீக்கிரமா வந்துடுறேன். பாய். சீக்கிரமா வர வேண்டிய அவசியம் என்ன? ராத்திரி எல்லாத்தையும் முடிச்சிட்டு லேட்டா வீட்டுக்கு வாயே. என்ன தவிக்க விட்டுட்டு போறல, போ மீட்டிங்கே போ. பெரிய பிசினஸ் பிசினஸ். பிரதி, கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இததான் அனுபவிக்கணும் போல இருக்கு. அக்கா, இத சரியா கட் பண்ணிருக்கேனா? ரொம்ப சரியா பண்ணிருக்க. வீட்ல எல்லாருக்கும் இப்படி இருந்தாதான் பிடிக்கும். பிரீத்தி, என்னாச்சு? உன் முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? என்ன பண்ண சொல்றீங்கக்கா? இந்த பிரதீப்ப பாத்தீங்களா? அவன்
கல்யாணம் முடிஞ்ச மறாவது நாளே என்னை விட்டுட்டு மீட்டிங் போயிட்டான். ஃபுல் டே அவன் இங்க இல்லாம நான் தனியா என்ன பண்ணுவேன்? அது சரி, ராஜேஷ் தானே போயிட்டாரா? அவரும் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ராஜேஷ் தம்பிக்கும் ஏதோ வேலை இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாரு. என்னுடைய 3 மருமகளுங்களும் இந்த மாதிரி அடுப்படியில ஒண்ணா நின்று சமைக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கடவுளே, எப்பவுமே இந்த வீட்டுல இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும். அபிதா, அத்தை, சொல்லுங்க அத்தை. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. உன் பேர் அபிதா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அத்தை, கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பழகிட்டா அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுப்பா, அப்புறம் மறக்க மாட்டா. இதுல மறக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆஹா, சூடு பாட்டி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நான் சொல்ல வந்தது சொல்ல வந்ததை மறந்துட்டாங்க போல இருக்கு. என்னாச்சு அத்தை? என்ன என்ன என்னாச்சு? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொல்ல வந்தது என்னங்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது அட என்ன பெரியமா நீங்க நம்ம பானுவுக்கு பிரியாவுக்கு டிஃபன் தயார் அடிச்சான்னு பார்க்க வந்தீங்களே, தெரியாதா? இதத்தான் நான் கேட்க வந்தேன். நீ போ. சரிங்கம்மா. அபிதா, நீ சீக்கிரம் போய் பானுவையும் பிரியாவையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ண. பிரீத்தி காயெல்லாம் நறுக்க கொடுப்பா, விஜி சமையல் பண்ணிடுவா. நீ எவ்வளவு சீக்கிரம் ராஜேஷ் பசங்களோட ஒட்டுறியோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களும் கூட ஒட்டிக்குவாங்க. சரியா? நீ போ. இங்க பாரு, இன்னி வரைக்கும் அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு லேட்டா தான் போயிருக்காங்க. இப்ப நீ வந்துட்டல்ல, இனிமேல இருந்து அவங்க 2 பேரையும் சரியான நேரத்துக்கு அனுப்பணும். அந்த அக்காவை பசங்களை ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் காய் கட் பண்ணணுமா? எனக்கு அந்த காய கையில பிடிக்க கூட தெரியாதே. முதல் நாளே இப்படி சிக்கல்ல தள்ளி விடுறாங்களே. இந்த சூடு பார்ட்டி அத்தைய நான் எப்படி சமாளிக்க போறேனோ தெரியல. பிரீத்தி, சீக்கிரம் ஏதாவது பண்ணு. அத்தை, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்வேன், கேப்பீங்களா? நீங்க டெய்லி யோகா மெடிடேஷன்லாம் பண்ணுவீங்கல்ல? அப்படி பண்ணா உடம்பு ஃபிட்டா இருக்கும், உங்க முகமும் பளிச்சுன்னு இருக்கும். அது வேணும்னா விஜயக்கா கிட்ட நீங்களே கேளுங்களேன். என்ன விஜயக்கா? ஆமா பிரீத்தி, நீ ரொம்ப சரியா சொன்ன. சரி வாங்க அத்தை, நான் யோகால 2-3 ஆசனம் சொல்லி தரேன். வேண்டாம் பிரீத்தி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க அத்தை, இந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பு உங்ககிட்ட தானே இருக்கு. அப்பப்ப களைப்பாயிடுவீங்க இல்லையா? வாங்க அத்தை, நான் சொல்லித்தர ஆசனத்தை கத்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஸ்மார்ட் ஆயிடுவீங்க. வாங்க ப்ளீஸ். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஓ இஷ்டம், வா. தப்பிச்ச.
இன்னைக்கு காய்கறி கட் பண்றதுல இருந்து தப்பிச்ச. சாரி விஜய் அக்கா, உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. அப்பா சீக்கிரமாப்பா, இல்லனா இன்னைக்கு லேட் ஆயிடும். அப்பா என்ன பண்றீங்க? எனக்கு வலிக்குது. ஒரு நிமிஷம் இரு. இப்போ வலிக்காது. நீங்க எழுந்திருங்க, நான் அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்றேன். இல்ல பரவாயில்ல, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். இது டெய்லி நடக்கிற விஷயம் தான். நானே பாத்துக்கிறேன். பாத்து பாத்து, நான் தான் சொல்றேன்ல, நான் அவங்கள ரெடி பண்றேன். அது ஒண்ணும் இல்ல, பிரஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ண கூடாது, முடி இன்னும் சிக்காயிடும். இன்னையிலிருந்து நான் தான் உங்களுக்கு தலைவாரி விடுவேன், சரியா? என்னோட பசங்களுக்காக தான் இந்த மறுமணத்துக்கு என்ன சம்மதிச்சேன். நான் எடுத்த முடிவு தப்பு இல்லைங்கிறது இப்ப எனக்கு தோணுது. அண்ணா, இன்னைக்கு மீட்டிங்ல பிரதீப்க்கு என்ன வேலை இருக்கு? மண்டபத்தோட டிசைன் எடுத்துக்கிட்டு சுதீர் வரான். பிரதீப்க்கு தான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியும். அப்போ இவன் கண்டிப்பா வந்தாகணும்ல. அதையெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். இவன் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனா உனக்கு அதை பத்தி எதுவும் ப்ளீஸ்ண்ணா. நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கங்கண்ணா. பிரதீப்புக்கு நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு. நம்ம கூட மீட்டிங் வரதுல அவனுக்கு கொஞ்சமா இஷ்டம் இல்ல. அவன் மூஞ்சிய பாருங்க, இன்னும் கொஞ்சம் விட்டா அவன் அழுதுருவான் போல இருக்கு, சின்ன பிள்ளையாட்டம். பிரதீப், நீ வர வேண்டாம். உன்னோட மேரிட் லைஃபை நல்லா நீ என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ் அண்ணா. ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்ன உடனே பிரீத்தி என் மேல கோவப்பட்டா. அதான் நீ மீட்டிங்க்கு வரல, போய் அவகிட்ட பேசு. ஆனா எப்படின்னா, நீ எங்க கூட வா, வழியில ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிக்க. அது அவகிட்ட கொடு, அதுக்கப்புறம் அவ கோவம் எல்லாம் காணாமலே போயிடும். வாவ், குட் ஐடியா. பிரீத்திக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும்னா. போலாமா? வா வா வா. அருணும் ரொம்ப கோவத்துல இருப்பான். அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். பானு, நீ சீக்கிரமா யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆயிடு. நான் அதுக்குள்ள பிரியாக்கு தலைவாரி விட்டுடுறேன். நீங்க எதுக்கு எங்க ரெடி பண்றீங்க? நீங்க என்ன எங்களோட சின்னம்மாவா? இல்ல, நான் உங்களோட புது அம்மா. இவங்க நம்ம அம்மா இல்ல, இவங்க நம்மளுடைய சின்னம்மா. பானு, போமா, சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. உன்னோட யூனிஃபார்ம் எங்க? சரி, நானே அதை தேடுறேன். ஒரு நிமிஷம்.
பானு உன்னோட யூனிஃபார்ம் கபோர்ட்ல இல்லையே. அம்மா, இந்த பிரியா 2 பேர் யூனிஃபார்மையும் பெட்ல ஒளிச்சு வச்சுட்டா. இப்போ இந்த சின்னம்மா நம்ம 2 பேரையும் திட்டுவாங்க பாரு. தப்பு. நான் உங்க 2 பேரையும் திட்டவே மாட்டேன். ஆனா நீங்க ஸ்கூலுக்கு லேட்டா போனீங்கன்னா கண்டிப்பா உங்க டீச்சர் உங்களை திட்ட போறாங்க. வாங்க சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. பானு நீ போய் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணு. பிரியா நான் உனக்கு தலைவாரி விடுறேன். பொண்ணுங்க யாரும் பையன் முன்னாடி ட்ரெஸ் மாத்த மாட்டாங்க. ஆமா, அருணா இங்க இருந்து போக சொல்லுங்க. இவன் முன்னாடி எங்களால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. சரி, அருண் இங்க இருந்து போயிட்டா நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவீங்க இல்லையா? அருண் போப்பா, வெளியே போ. அப்பதான் இவங்க 2 பேரும் சீக்கிரமா ரெடி ஆவாங்க. நான் வந்து உன்னைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுறேன். அருண் நீ குட் பாய் தானே? அம்மா சொல்ற பேச்ச கேப்ப இல்லையா? அவன் போயிட்டான். இப்ப நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு சீக்கிரமா ரெடி ஆவீங்க இல்லையா? இன்னைக்கு இந்த 2 பசங்களையும் எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆனா தினமும் அருணோட சேர்த்து இவங்களை சமாளிக்கிறதுக்கு கடவுளே எனக்கு நிறைய சக்தியை கூட. இவங்களையும் அருணையும் நான் தினமும் சமாளிச்சிடணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நேரம் போனதே தெரியல. இந்த 2-3 நாள்ல உங்ககிட்ட நான் சரியா கூட பேசி பழக முடியல. எங்க வீட்டு கல்யாணத்துக்கும் நீங்க 2-3 நாள் எங்க கூடவே இருக்கணும். அடுத்த மாசம் எங்க வீட்லயும் கல்யாணம் வச்சிருக்கோம். இது பாருங்க, யாரும் எந்த காரணத்தையும் சொல்லக்கூடாது. எல்லாரும் கண்டிப்பா வரணும். இது பாரு அபிதா, நீயும் கண்டிப்பா வரணும். அருணையும் கூட்டிட்டு வந்துரு. அவ ரொம்ப சுட்டியா இருக்கா. எல்லாரோட திருஷ்டியும் அவன் மேலதான் இருக்கு. அட, நம்ம பானுவும் பிரியாவும் கூட தான் ரொம்ப அழகான சுட்டி குழந்தைங்க. அவங்களையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். அட, அவங்க மட்டும் என்ன, நீங்க எல்லாருமே குடும்பமா வந்துதான் ஆகணும். அதுக்கு என்ன வந்துட்டா போகுது? அடடா, இந்த கல்யாண வேலையெல்லாம் நான் ரொம்ப களைஞ்சு போயிட்டேன். நிறைய வேலையெல்லாம் இருந்ததுல்ல, அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க, சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். அட, என்ன, நாங்களும் ஸ்டேஷன் வரைக்கும் வரோம். வாங்க. அக்கா, விஜிகா, ஒரு சின்ன ப்ராப்ளம். இதுல நீங்க ஹெல்ப் பண்ணா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லு, என்ன ப்ராப்ளம்? அது அருணையும் ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். எனக்கு தெரியல யாரு கூட்டிட்டு போறது. அட, இதுல ப்ராப்ளம் என்ன இருக்கு? பானுவும் பிரியாவும் ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்களோட அதே கார்ல அவனையும் அனுப்பி வச்சிடலாம். அது சரி, அருண் ஸ்கூல் எங்க இருக்கு? அது அருண் ஸ்கூல் இங்க பக்கத்துல தான் மெயின் ரோட்ல இருக்கு. சரி, நீ அருணை கூட்டிட்டு வா. நான் டிரைவர் கிட்ட விஷயத்த சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. விஜய், பானுவும் பிரியாவும் போற ஸ்கூல் எங்க இருக்கு? டி நகர்ல இருக்கது. அருணோட ஸ்கூல் எங்க இருக்கு? அது வந்து அத்தை, அருண் ஸ்கூல் அசோக் பில்லர் போற வழியில இருக்கு. இங்க பாரு, இவங்களோட ஸ்கூல் எல்லாம் வேற வேற பக்கத்துல இருக்கு. ஆனா அருணையும் ஸ்கூல்ல விட்டாகணும்ல. டிரைவர் கிட்ட சொல்லி முதல்ல பேத்திகளை விட்டுட்டு சொல்லு. அப்புறமா அருணை கொண்டு போய் ஸ்கூல்ல விடலாம். என்னம்மா அபிதா? அத்தை, எல்லாம் சரிதான். ஆனா அருண் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுமே. அதோட பானுவையும் பிரியாவையும் இறக்கி விட்டுட்டு போனா அவனுக்கு இன்னும் லேட் ஆயிடும். ஓ ஆமா இல்ல? அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, பேசாம இன்னைக்கு அருணை ஸ்கூலுக்கு லீவு போட சொல்லு.